உலகத்துல காசு பணம் இல்லாம ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து சாப்பாடு கூட இல்லாம செத்து போனவங்களை விரல விட்டு எண்ணிடலாம். ஆனா காசு பணம் சேர்ந்ததுனால வாழ்க்கை இழந்தவங்க ஏராளம். ஆச்சரியப்படாதீங்க, பாட்டி சொல்றத கேளுங்க. சில பேருக்கு காசு பணம் சேர்ந்த உடனே அகம்பாவம், ஆணுவம், பெருமை எல்லாம் வந்துருதுங்க. பெருமை உள்ளவனுக்கு கடவுளே எதிரியா வருவாங்க. பணம் வந்த உடனே சில பேருக்கு பேச்சே ரொம்ப திமிரா இருக்குங்க. இந்த அகம்பாவம், ஆணுவம், பெருமை எல்லாமே சேர்ந்து இவங்களை அடிச்சு போட்டுருங்க. என்ன பத்தி அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நாங்க ஏழையாத்தான் இருக்கணுமா? நாங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா அப்படி கேக்குறீங்களா? கண்டிப்பா கடவுள் உங்களை உயர்த்தி வைப்பாரியா. ஆனா பணம் ஆசை மட்டும் இருக்க கூடாது. பணம் வரும்போது அகம்பாவம், ஆணுவம், பெருமை எல்லாம் இல்லாம இருக்கணும். வாழ்க்கையில நீங்க தாழ்மையா நடக்கணுங்க. சார்ந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும். சார்ந்த குணம் உங்களுக்கு வந்துட்டா கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. கடைசியா பாட்டி ஒண்ணு சொல்லிடுறையா, ஊசி ஓட்டைக்குள்ள ஒட்டகம் போக முடியுமா ஐயா? நீ சொல்லு. பணக்காரன் பரலோகத்துக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா ஐயா? இத பாட்டி சொல்லலையா, ஏசப்பா சொன்னாங்க.